ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பேப்பர், சிசர், காம்பஸ், ஷேடிங்காக ஸ்மால் பென்சில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம காம்பஸில் எப்படி லைன் போடும்போது சர்க்கிள் போடும்போது கீழே வந்துடும்ல, அதனால் நான் கீழே ஒரு நோட் வச்சுருக்கேன். இதை நம்ம மூணாக இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து நம்ம சென்டராக வச்சு எந்த அளவு தேவையோ நம்மளுக்கு அந்த அளவு ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். லைட்டாக வரைங்க, அப்போ தான் அந்த இது வரும். இப்போ நம்ம இந்த சர்க்கிளுக்கு வெளியிலேயே பண்ணலாம். நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்களா, இதுமாரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்துடும். அதனால் நம்ம சர்க்கிளாக கரெக்டாக பண்ணணும். பார்த்தீங்களா, இதுவே வந்துச்சா? அது அந்த கார்பேஜ் குப்பையில் போட்டோம்னா பார்த்தீங்களா, இதுவே மூணாக வந்துச்சு. அழகாக க்யூட்டாக ரெண்டும் இந்த நோட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒன்றுக்கு நம்ம ஷேடிங் கொடுக்கணும். ஷேடிங் கொடுக்கறது என்ன கொடுங்க, எனக்கு நான் ஒன்றே ஒன்று வட்டம் தான் கொடுக்குறேன். ஏன்னா மற்றது எல்லாத்தையும் வாங்கணும். உங்களோட விரலை வச்சு இதெல்லாம் நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அழகாக அப்படியே ஒரு லைட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டாக இருக்கா. சரி, ஓகே. நம்ம இதை பரவாயில்ல, அது வரலனாலும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இப்படி பண்ணிட்டோமே. இது ரெண்டாக வந்துச்சா? பாருங்க, இங்கே இது இங்கே ஒன்று. நம்ம கையை வச்சு இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் நல்லா இது பண்ணிட்டீங்க. இந்த இடம்லாம் மட்டும் ரூல்ஸாக பண்ணுங்க. இது பாருங்கள், அழகாக வந்துச்சுன்னா க்யூட்டாக. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கம்மு தேவைப்படும். நான் சொல்லலை, கம்மு உங்களுக்கு வேணும் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம மூணாக கட் பண்ணேன்னா இது 2 டபுளாக பண்ணுறோம்னா அதனால் நம்மளுக்கு 6 பீஸாக வரும். சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் சொன்னவே இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணிடலாம். பென்சிலில் எதனா குட்டியாக செஞ்சு பக்கம் அமுச்சு விடணும். சரி, ஓகே. ரெண்டாவது ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று லாஸ்ட் இதில் நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். இது என்ன மடிச்சிட்டோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம கம் வச்சு ஒட்டிடணும். சரி, ஓகே. நான் கம் எடுத்து என் பேக்கில் தான் நான் எப்பவுமே கம் வச்சுருக்கேன். சரி, ஓகே. நான் இந்த பக்கம் ஒட்டிக்கலாம். என்னோட ரஃப் நோட் தான், அதெல்லாம் ஒரு மாதிரி. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு எடுத்து நல்லா கரெக்டாக இது ஒட்டுது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படியே ஒட்டுங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சாரி. இப்போ பாருங்கள், இனிமேல் ஒட்டிட்டோமா நம்ம. இப்போ டபுள் சைடு இருக்குல்ல, அதனால் இதுவும் கொஞ்சம் ஒட்டிக்கணும்.
வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரிச்சு பார்த்தீங்களா, அழகாக இருக்கா. இந்த பக்கம் தான் நம்ம ஃப்ளார் ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம நோட் புக்கில் எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் நோட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க.